Hi, hello, welcome to Kriti's Teacher Script. In the video, B.Ed second semester Child Rights and Protection Unit 3 இருந்து Prohibition of Child Marriage and Child Labor Act பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போக்சோ ஆக்ட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து சைல்டு மேரேஜையும் சைல்டு லேபரையும் ப்ராஹிபிட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் அது வந்து 2006 வந்து வந்திருக்கு. அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைல்டு மேரேஜை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே எல்லாமே கீ பாயிண்ட்ஸாக இருக்கும். பிடிஎஃப்ல உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். நீங்கள் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ பர்பஸ் வந்து பார்த்தோம்னா சைல்டு மேரேஜஸை குழந்தை திருமணத்தை தடை செய்யறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன மெயினாக கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓல்டு பிரிட்டிஷ் டைமில் இருந்த ஒரு லாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது 2007 நவம்பர் 1 இருந்து வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்கு. அண்ட் இட் ப்ரொடெக்ட்ஸ் விக்டிம்ஸ் அண்ட் பெனலைசஸ் ப்ரமோட்டர்ஸ். யார் வந்து சைல்டு மேரேஜை ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பெனால்ட்டி, ஃபைன், பிரிசன் இதெல்லாம் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு விக்டிம்ஸை வந்து சைல்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதனுடைய மெயின் மோட்டிவாக இருந்திருக்கு. இட் அப்பாயிண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் டு என்ஃபோர்ஸ் இட். இதை மேம்படுத்துறதுக்காக, இதை நடத்துறதுக்காக நிறைய ஆஃபீஸர்ஸையும் வந்துட்டு அதை அந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இட் அப்ளைஸ் நேஷன் வைட் அண்ட் இன்க்ளூட்ஸ் ரெனன்கேட்ஸ் இன் பாண்டிச்சேரி. அதாவது ரெனன்கேட்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் லாவை, லோக்கல் லாவை வந்து பெருசாக மதிக்காமல் ஃப்ரெஞ்ச் லா வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க தான் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அவங்கள வந்து ரெனன்கேட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் வந்து நீ லோக்கலாக இருக்கக்கூடிய வேறு எந்த லாஸையும் பாண்டிச்சேரி அந்த யூனியன் டெரிட்டரிக்கான லாவை நீ அக்செப்ட் பண்ணிக்கலனா கூட இந்த சைல்டு மேரேஜ் ஆக்ட் அவங்களுக்கும் இன்க்ளூடட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் லாவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த சைல்டு மேரேஜ் ஆக்ட், ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் வந்து அவங்களும் ஃபாலோ பண்ணி ஆகணும், அவங்களும் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷன் வைட் எல்லாருக்குமே இந்த ஆக்ட் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறோம். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஏஜ் லிமிட், இந்த மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் பாய்ஸோட ஏஜ் லிமிட் வந்து 21 இயர்ஸ், அதாவது 21 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணலாம். அண்ட் கேர்ள்ஸ் கேன் மேரி ஆஃப்டர் 18 இயர்ஸ். 2006 இந்த ஆக்ட் வந்தபோது இதுதான் இதோடைய ஏஜ் லிமிட். இஃப் மேரிட் பிஃபோர் தீஸ் இயர்ஸ் த மேரேஜ் இஸ் வாய்டபிள். இதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு திருமணம் செய்தால் அந்த மேரேஜ் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆக்ட் பிரகாரம் சைல்டு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேல் அப்படின்னா 21 இயர்ஸ்க்கு கீழேயும், ஃபீமேல் அப்படிங்கிறவங்க 18 இயர்ஸ்க்கு கீழேயும். அண்ட் மைனர் அப்படிங்கிறதும் இந்த ஏஜ் தான். அந்த மேஜர் அப்படிங்கிறத ரீச் பண்ண, அந்த ஏஜை ரீச் பண்ணாத இது கீழே இருக்கவங்க எல்லாரையுமே மைனர் அப்படின்னு இந்த ஆக்ட் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. எதெல்லாம் வந்து வாய்டபிள் மேரேஜஸ், அதாவது இந்த ஆக்ட் பிரகாரம் எந்த மேரேஜ்லாம் வந்து அக்செப்டபிள் கிடையாதுன்னு பார்த்தோம்னா, மேரேஜஸ் கேன் பி வாய்டட் இஃப் அப்டைன்ட் பை ஃப்ராட் ஆர் என்டைஸ்மெண்ட். அதாவது கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணுறது, இல்லை ஃப்ராட் பண்ணி ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரியான மேரேஜஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா அந்த மேரேஜ் எல்லாம் வாய்டபிள் மேரேஜ் தட் கேன் பி இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டிராஃபிக்கிங் ஆர் இம்மாரல் பர்பஸஸ் வாய்ஸ் த மேரேஜ். அதே மாதிரி குழந்தைய கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா அந்த மேரேஜ் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ரொவிஷன், கேர்ள் சைல்டாக இருந்தால் கேர்ளுக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து மேஜராக இருந்தால் அவங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து பே பண்ணணும். இன்கேஸ் அந்த குழந்தை சில கல்ச்சர்ஸ்லாம் பண்ணுவாங்க, இல்லை சில இடங்களில் வந்து அந்த மைனர் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் மைனராக இருந்தால் அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த கேர்ள் சைல்டை பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த ஆக்ட் பிரகாரம் இருக்குது. அண்ட் பெனாலிட்டிஸ் அண்ட் ஆஃபீஸஸ், இந்த ஆக்டை வந்து மீறக்கூடியவங்க, தெரியாமல் பண்ணக்கூடியவங்க, இல்லீகலாக சைல்டு மேரேஜ் எல்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட்ஸ், ஃபைன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஆஃபீஸர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் இதனுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். இங்கே வந்து ரொம்ப ஷார்ட்டாக கீ பாயிண்ட்டாக கிறிஸ்பாக கொடுத்துருக்கேன். பிடிஎஃப்ல வந்து டீட்டெயில்டாக இருக்கும். அஃபென்சஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் பிரகாரம் யாருக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் பனிஷ்மெண்ட் ஃபார் அடல்ட் மேல்ஸ், இஃப் அன் அடல்ட் மேல் அபவ் 18 இயர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் அ சைல்டு மேரேஜ். 18 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அடல்ட் மேல் வந்து சைல்டு மேரேஜை கான்ட்ராக்ட்ஸ் பண்ணும்போது. அது இல்லாமல் பனிஷ்மெண்ட் ஃபார் சாலிம்னைசிங் மேரேஜ், யார் வந்து இந்த மேரேஜை பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இல்லை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து சைல்டு மேரேஜை நடக்கக்கூடியதை நமக்கு மறைக்கிறாங்க, தெரியாமல் பண்ணுறாங்க, திருட்டுத்தனமாக பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்களுக்கும் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யார் ப்ரமோட் பண்ணுறாங்க, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தையோட கார்டியனாக இருந்தாலும் சரி, யார் வந்து அந்த சைல்டு மேரேஜுக்கு துணை போகிறாங்களோ, யார் வந்து அதை ப்ரமோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் வந்து, பெர்மிட் பண்ணுறவங்களுக்கும் வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது. நெக்லிஜென்ட் ஃபெயில்ஸோ, அதாவது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு
மறுத்து போகிறாங்க. அதாவது அந்த சைல்டு மேரேஜ் நடக்குது அப்படிங்கும்போது அதை தடுக்காமல் அதை துணை போகிறவங்க, ஊக்கப்படுத்துகிறவங்க, அதை மறைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது. என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் 2 years அண்ட் ஃபைன் அப் டு 1 lakh rupees, இல்லைனா ரெண்டுமே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபென்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் இஸ் காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள். அதாவது இந்த ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய அஃபென்ஸ் வந்துட்டு காக்னிசபிள் அப்படின்னா, அந்த போலீஸ் யார் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து வாரண்ட் இல்லாமலே அரெஸ்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. அப்படி இமீடியட்டாக அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம். சைல்டு மேரேஜ் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வாரண்ட்டுக்காகலாம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கலாம். அதுதான் வந்து காக்னிசபிள்னு சொல்கிறோம். நான் பெயிலபிள், ஒன்ஸ் அந்த ஆக்ட் கீழே அரெஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ட்ரையல்ஸ் எல்லாம் முடிஞ்சு ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெயில் கிடைக்காது. அது வந்து ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மேரேஜ் வில் பி நல் ஆர் வாய்ட் இன் த ஃபாலோயிங் சர்க்கம்ஸ்டன்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது, அதாவது கீழே நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ இதெல்லாம் நடக்கும்போது இந்த மேரேஜை வந்துட்டு மேரேஜ் கிடையாது அப்படின்னு நல்லிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோ வந்து சட்டத்தில் இடம் இருக்குது. என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, இஃப் சர்டன் கண்டிஷன்ஸ் ஆர் மெட் எ சைல்ட் மேரேஜ் கேன் பி டிக்ளேர் நல் ஆர் வாய்ட். அதாவது லீகலாக கிடையாது, இந்த மேரேஜ் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லலாம். எப்போ சொல்லலாம் அப்படின்னா, மைனர் சைல்டு இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் தி கார்டியன் கிட்டேயோ பேரண்ட் கிட்டேயோ வந்து ஒரு மைனர் சைல்டை எடுத்துகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த கல்யாணம் செல்லாது. The child is compelled or received into a living place. அந்த சைல்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கம்பல் பண்ணி மூவ் பண்ணி அந்த இடத்த விட்டு நகர்த்தி அவங்கள இது பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணி வச்சா கம்பல்ஷனில் நடந்துச்சுன்னா செல்லாது. த சைல்டு இஸ் சோல்ட் ஃபார் மேரேஜ் அண்ட் சப்ஜெக்ட் டு டிராஃபிக்கிங் ஆர் இம்மாரல் பர்பஸஸ். குழந்தைய வந்து மேரேஜ்க்காக வித்துடுறாங்க. பேரண்ட்ஸே கூட சில சமயம் பண்ணுறாங்க, இல்லை கார்டியன்ஸ் பண்ணுறாங்க. மேரேஜ்க்காக அந்த குழந்தைய சோல்ட் பண்ணியிருந்தாலும் ஆர் டிராஃபிக்கிங் கடத்தி கொண்டு போய் பண்ணாலும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இம்மாரல் பர்பஸ்னால இந்த சைல்டு மேரேஜ் நடந்தாலும் நிச்சயமாக அந்த சைல்டு மேரேஜ் ஆர் அந்த மேரேஜே வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சைல்ட் மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ் அந்த டியூட்டிஸ், இதுக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன மாதிரியான டியூட்டிஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரிவென்ட் சைல்ட் மேரேஜ் பை டேக்கிங் ஆக்ஷன். அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்கிற மூலியமாகவும் சைல்ட் மேரேஜை ப்ரிவென்ட் பண்ணணும். டு கலெக்ட் எவிடன்சஸ் ஃபார் எஃபெக்டிவ் ப்ராசிக்யூஷன். அது சைல்ட் மேரேஜ் தான் நடந்தது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணணும். டு அட்வைஸ் தி லோக்கல் நாட் டு இண்டல்ஜ் இன் ப்ரமோட்டிங் ஆர் ஹெல்பிங் ஆர் அலோவிங் சாலம்னைசேஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ். அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ்க்கு சைல்டு மேரேஜ்க்கு துணை போகக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணணும். அதை பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். டு கிரியேட் அவேர்னஸ் ஆஃப் தி ஈவில் ஆஃப் சச் சைல்டு மேரேஜ், அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. டு சென்சிட்டைஸ் தி கம்யூனிட்டி ஆன் த இஷ்யூஸ், அந்த இஷ்யூஸை பற்றி அந்த கம்யூனிட்டிக்கு என்ன விஷயங்கிறத புரிய வைக்கிறது, அதோடைய சென்சிட்டிவிட்டி என்ன, அதனுடைய எஃபெக்ட் என்ன, அதனால் என்ன பாதிப்பு ஏற்படக்கூடியது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு சொல்கிறது. அண்ட் டு ஃபர்னிஷ் பீரியாடிக்கல் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வென் தி கவர்மெண்ட் மே டைரக்ட் சச் ஆர் த டியூட்டிஸ் அசைன் பை த கவர்மெண்ட். அதாவது இதுக்கப்புறம் இது சம்மந்தமாக என்ன மாதிரியான டியூட்டிஸ் வந்து கவர்மெண்ட் அசைன் பண்ணாலும், இல்லை வேறு ஏதாவது அப்டேட்டர்ஸ் கொடுத்தாலும், இல்லை டைரக்ட் பண்ணாலும் எல்லாமே வந்துட்டு அவங்க மேற்கொள்ள வேண்டியது அந்த ஆஃபீஸர்ஸோடைய டியூட்டியாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஃபஸ்ட்டு வந்து சைல்டு மேரேஜ் பார்த்தோம், குழந்தை திருமணத்தை வந்து தடை செய்யக்கூடியதுக்கான சட்டம். நெக்ஸ்ட் வந்து சைல்டு லேபர், சிறார் தொழிலாளர்கள், குழந்தை தொழிலாளர்களை வந்து ப்ராஹிபிட் பண்ணுறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குமான ஆக்ட். இது வந்து 1986 வந்திருக்கு. இதனுடைய பர்பஸ் அண்ட் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சைல்டு லேபர் ஆக்ட் ஆஃப் 1986 எய்ம்ஸ் டு ப்ரிவென்ட் சைல்டு லேபர். குழந்தை தொழிலாளர்களை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஆக்டோட மெயின் எய்மாக இருந்திருக்கு. இட் ப்ரொஹிபிட்ஸ் எம்ப்ளாயிங் தி சில்ட்ரன் பிலோ 14 years, some cases 15 years in specific occupation. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி இருந்தது அப்படின்னா, 14 years or 15 yearsக்கு கீழே இருக்க குழந்தைங்களை ஸ்பெசிஃபிக் ஆக்குபேஷன்லேருந்து தான் ப்ரிவென்ட் பண்ணாங்க. எல்லா ஆக்குபேஷன்லேருந்து பண்ணல, சில தொழில்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் தான் ஆரம்பத்தில் அமைக்கப்பட்டது. However, there was no clear procedure for deciding which employment should be banned. அதாவது சில தொழில்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர ரொம்ப தெளிவாக கிளியராக இந்தந்த தொழில்கள் செய்யலாம், இந்தந்த தொழில்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் பேன் வந்து அவங்களுக்கு கொடுக்கல. எதெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இந்த குழந்தைங்களை பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளியர் ஐடியா வந்து அந்த சட்டம் வந்தபோது இல்லை, ஆர் இதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்களையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடிஷ்னலி there was no law regulating working condition for children in many employments where they were not explicitly prohibited. அதாவது நடக்கக்கூடாது, எம்ப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருந்தது. சில தொழில்களுக்கு அப்ரூவ் பண்ணாங்க, அலோவ் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துலையும் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்கணும், இல்லை எப்படியெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைமுறையோ இல்லை ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ அமைக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததுனால தான், அதனோட பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி இருந்ததுனால தான் 1986 வந்து சைல்டு லேபர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆக்ட்
வந்தது இல்லையா. ஸோ டு அட்ரஸ் திஸ் இந்த ஆக்டில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபைஸ் பேண்ட் ஆக்குபேஷன் அண்ட் ப்ராசஸஸ். ஸோ இந்த ஆக்குபேஷன்லாம் வந்து பேண்டு, இந்த ஆக்குபேஷன்லாம் வந்து குழந்தைங்க செய்யக்கூடாது, இந்த ப்ராசஸ்லலாம் வந்து குழந்தைங்களை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு ஸ்பெசிஃபிக்காக நேம் வைஸ் அவங்க சொன்னாங்க. பட்டாசு தொழிற்சாலையில் ஈடுபடுத்தக்கூடாது, நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிற இடங்களை யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு வந்து சொன்னாங்க. லேஸ் டவுன் அ ப்ரொசீஜர் ஃபார் டிட்டர்மைனிங் தீஸ் பேண்ட் ஏரியாஸ். இந்த பேண்ட் ஏரியாஸ்க்கான ஒரு ப்ரொசீஜர் கொடுத்தாங்க. இவ்வளோ தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இந்த ஏஜில் தான் இருக்கணும், இந்த டைம் தான் ஒர்க் பண்ணுறோங்கிற மாதிரியான ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அதை மீறி செயல்படுறவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸும் கொடுத்தாங்க. யாரெல்லாம் வயலேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பெனாலிட்டிஸ் கொடுத்தாங்க. and aims for uniformity in defining a child across the related laws. இவங்களும் வந்துட்டு சைல்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு யூனிஃபார்மிட்டி, இந்த ஏஜுக்கு கீழே இருக்கிறவங்க சைல்டு, இந்த ஏஜுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த அளவில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரதுக்காகவும் இந்த லா வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த லாவில் வந்து நடந்த விஷயங்கள். ஸோ இதை எப்போ என்டாக்ட் பண்ணாங்க, என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the act was passed by both houses of parliament, லோக்சபா, ராஜ்யசபா, ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. It received the president approval on December 23, 1986. 1986 December 23 அன்னைக்கு president approval கிடைச்சிருக்கு. Since then it has been in force working towards safeguarding children from exploitative work conditions. So December 23, 1986 இருந்தே இந்த ஆக்ட் வந்து எஃபெக்டிவ் ஆயிடுச்சு. அப்போத்துலேருந்தே குழந்தைங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்டிவ் கண்டிஷன்லேருந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெஃபினேஷன் ஆஃப் அ சைல்டு. ஸோ இந்த ஆக்ட் பிரகாரம் சைல்டு அப்படிங்கிறது வந்து 14 years who has not completed 14 years. ஸோ 14 yearsக்கு குறைவாக இருக்கிறவங்கள சைல்டு அப்படின்னு இந்த ஆக்டில் வந்து சொல்கிறாங்க. ஸோ மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் ஒரு ஏஜ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, லேபர் ஆக்ட் பிரகாரம் ஒரு ஏஜ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஆக்டோடைய பர்பஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான சைல்டுக்கான டெஃபினேஷனை ஒரு ஆக்டும் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆக்குபேஷன்ஸ் ப்ராஹிபிட்டட், என்ன மாதிரியான ஆக்குபேஷன்ஸ் வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, Part 2 of the Acts prevents children from working in specific occupations listed in the Part A of the schedule. These include domestic labor, hotels, railway construction and more. So இந்த ஆக்டோடைய கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்ட் ஏ, பார்ட் பிலாம் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்ட் ஏல சில இடங்கள் சொல்லியிருக்காங்க, இங்கே தான் ஒர்க் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த லாவோட டீட்டெயில்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்ட் பியில் வந்து சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த ஆக்குபேஷன் ப்ராஹிபிட்டடில் மெயினாக என்ன மாதிரியான ஆக்குபேஷன்ஸ் வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருந்தாங்கன்னா, டொமஸ்டிக் லேபர், ஹோட்டல்ஸ், ரயில்வேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. So procedures and sites. Children are also not allowed to work in place where specific procedures occurs. So பிளேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒர்க் ரயில்வேஸில், டொமஸ்டிக் லேபர்ஸாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சில இடங்கள் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதே மாதிரி சில இடங்களில் அப்ரூவ் பண்ண இடங்களில் சில ப்ரொசீஜர்ஸ், சில ப்ராசஸஸ் நடக்கும்போது அந்த இடத்துல வந்து சைல்டு லேபர் இருக்கக்கூடாது. ஸ்விட் மேக்கிங், சோப் மேனுஃபேக்சரிங், ரூஃப் டைல் யூனிட்ஸ், இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. என்ன மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, ஒர்க் ஷாப்ஸ் ரன் பை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு ஸ்கூல்ஸ் ஆர் எக்ஸப்ஷன். ஸோ கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு ஸ்கூல்ஸாக இருந்தால் அங்கே வந்து ஒர்க் பண்ணலாம், ஒகேஷ்னல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில். ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு ஒர்க் ஷாப்ஸ் ரன் பண்ணுறாங்க, அங்கே அம்மா அப்பா ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஓன் ஒர்க் ஷாப்ஸ் ரன் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்துட்டு அந்த குழந்தைங்க ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸாக கொடுத்தாங்க. இந்த ஆக்டோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எய்ம் டு அட்ரஸ் அ சோஷியல் கன்சர்ன் பை ப்ரொஹிபிட்டிங் சைல்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் 14 இன் ஆக்குபேஷன்ஸ் லைக் ரயில்வேஸ், கார்பெட் வீவிங், ஃபயர் ஒர்க். ஸோ ரயில்வேஸில், கார்பெட் வீவிங்கில், ஃபயர் ஒர்க்கில், இந்த மாதிரியான இடங்களில் 14 இயர்ஸ்க்கு கீழே குழந்தைங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சோஷியல் கன்சர்னாக வச்சு ப்ரொஹிபிட் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயின் கோலாக இருந்தது. அதர் ப்ரொஹிபிட்டட் ஏரியாஸ், அதர் தேன் தீஸ் வேறு எந்த ஏரியாஸில் ப்ரொஹிபிட் பண்ணாங்க அப்படின்னா, ஹசார்டஸ் ப்ராசஸ், நம்ம சொன்ன மாதிரி ஹீட்டு, கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹசார்டஸ் ப்ராசஸ் இருக்கிற இடத்துல குழந்தைங்க வேலை செய்யக்கூடாது. ஸ்லாட்டர் ஹவுசஸில், அதாவது கசாப்பு கடைன்னு சொல்லுவோம் இல்லையா, மீட், சிக்கன் இதெல்லாம் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஸ்லாட்டர் ஹவுசஸில் வந்துட்டு குழந்தைங்க வேலை செய்யக்கூடாது. அண்ட் பிரிண்டிங் அண்ட் கேஷ்யூ ப்ராசஸிங், முந்திரி கேஷ்யூஸ் அண்ட் ப்ராசஸ் பண்ணுற இடத்துல பிரிண்டிங் ப்ராசஸ், இந்த மாதிரியான இடங்கள்லையும் குழந்தைங்க வந்துட்டு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டோட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 13 ஆக்குபேஷன்ஸ்க்கும் 51 ப்ரொசீஜர்ஸ்க்கும் டோட்டலாக இந்த ஆக்ட் கீழே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு. அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ரைட், ஆர்டிகல் 24 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆல்சோ ப்ரோஹிபிட்ஸ் சைல்ட் லேபர் இன் இண்டஸ்ட்ரீஸ். ஆர்டிகல் 24ல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு சைல்ட் லேபர் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லையும் ப்ராஹிபிட் பண்ணப்படுறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். Next purpose, the act prohibits employing the children under 14 years, strictly forbids children from working in dangerous jobs and processes, 16 activities, 65 processes harmful to children health, being, well-being. So
14 இயர்ஸ்க்கு கம்மியாக ஒர்க் பண்ணக்கூடாது, டேஞ்சரஸ் இடத்துல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 16 ஆக்டிவிட்டீஸும் 65 ப்ராசஸும் இன்னும் இன்க்ளூட் பண்ணி அங்கேயும் குழந்தைங்க ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கான்சிக்வன்சஸ் ஃபார் வயலேஷன், அதை மீறும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் த லா ரிசல்ட் இன் ஸ்டிஃப் பெனாலிட்டிஸ், ஃபைனு, ப்ரிசன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஃபேமிலி யூனிட்ஸ் அண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து எக்ஸப்ஷன்ஸ் நடக்கும். நம்ம சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் ஸ்கூல்ஸ், ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இடங்களில் ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய அவங்களுடைய கம்பெனிஸ் ஆர் அவங்களுடைய ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபேமிலி யூனிட்ஸ் ஆர் ட்ரைனிங் சென்டர்ஸ்க்கு எக்ஸப்ஷன்ஸ். அதர் தேன் தட் குழந்தைங்க ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைன் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸும் வந்துட்டு அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. Children cannot work between 7 PM and 8 AM. ராத்திரி 7 மணிக்கு மேலே மார்னிங் 8 o'clock முன்னாடி குழந்தைங்களை வந்துட்டு வேலையில் வைக்கக்கூடாது. அண்ட் ஓவர் டைம் இஸ் நாட் அலவுட், குழந்தைங்களுக்கு ஓவர் டைம் கொடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒர்க் டியூரேஷன் வந்து 3 hours தான் இருக்கணும். அதுலேயும் வந்துட்டு 1 hour பிரேக் கொடுத்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 hours வேலை செய்ய சொல்லலாம், அந்த 3 hoursலையும் 1 hour பிரேக் கொடுத்து தான் வேலை செய்ய சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு சைல்ட் லேபர் ஆக்ட் கீழே கொண்டு வராங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சைல்ட் மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்டும் சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் ஆக்டும் அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோம். மீட் யூ சூன் இன் சம் அதர் வீடியோ.